வருவா பாரு. ஆமா, திரும்பி வந்து மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவா. யோ கௌதவ தலைவர் கௌதவமா நடந்துக்கோ, காலி பை மாதிரி நடந்துக்காத. ஏய் வாடி, எப்ப வந்த? இன்னைக்குதான் வந்தேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. அப்பாக்கு என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்காரு. ஆமாண்டி, ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம இருந்தாரு. இன்னைக்குதான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி. நான் வர வழியில என் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுடி. அந்த குட்டி சவத்துல ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்த மட்டும் என் பைக் சரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். ஆமா, அவங்களாம் யாருடி? எல்லாம் எங்க ஊர் பசங்க தாண்டி. சரியான அருந்த வாளுங்க. பொழுது விடிஞ்சா போதும், பொழுது சாஞ்சா போதும், விடிகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து வெட்டியா அரட்டடிப்பானுங்க. அதுல கொஞ்சம் சவப்பா தாடி வச்சுட்டு இருப்பானே இருந்தானா? ஆமா, அவன் பேர் சத்யா. வாத்தியார் அருணாச்சலம் புள்ளடி. அவன் தான் இந்த சங்கத்துக்கே தலைவர். ஏய், அவன் தாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணா. நல்லவன் தான். அடிக்கடி அப்பப்ப கொஞ்சம் ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுமா வந்த பிள்ளைக்கு. வாடி, காப்பி போட்டு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ ஃப்ரீயா இருக்கும்போது வா, லைப்ரரியில மெம்பர்ஷிப் வாங்கணும். சரியா? சரி, வந்துரு. ஓகே பாய். நான் எங்க அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான். ஆல்ரெடி அவங்களே டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா? ஏன்டா மொக்க வந்து தாடியை கொஞ்சாதீங்கடா, அங்க பாருங்கடா. தேங்க்ஸ். ஏன் போய் லெட்டர் போட்டு சொல்ல. மூஞ்சே பாரு. எப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு எப்போ வந்து தேங்க்ஸ் சொல்லுது. தேங்க்ஸ் விட்றா மச்சான், அறிவு அவ்வளவுதான் மச்சான். பொண்ணுங்கனாலே அப்படிதான் மச்சான், நம்ம தான் கெத்து. பைக் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னாச்சு? அது ஏன் கேக்குற? இப்ப என்ன அவசரம் அம்மா வீட்டுக்கு? இதுக்கெல்லாம் நேரங்களமா பார்க்க முடியும்? என்னங்க நின்னுட்டீங்க? போய் லெட்டர் போட்டு கிளிக்ஸ் வா. ஏய் நீ போடி, நான் வரேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. நம்மளே நெக்கில் பண்றானுங்க. ஏய் என்னங்கடா நெக்கலா? ஏய் மேல எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத. ஆமா. ஏய் ஓய், என்னங்கடா? என் சங்கத்தால் மேல கைய வச்ச மொத்த சங்கத்தையும் கொண்டு வந்துருவேன். ஏய் என்னடா ஆளாளுக்கு மாட்டறீங்க? மௌன நான் யார் தெரியுமா? சொல்லு. மரியாதையா போயிரு. ஏய் ஒழுங்கா போய் இதுல வாரி தின்றுவேன். டேய் நான் யாருன்னு தெரியாம ஆளாளுக்கு பேசுறீங்களா? மௌன இருங்கடா, நான் யாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஏய் காட்டேன்டா. டேய் சங்கத்தால் மேல கை வைக்க. என்னடா மாப்பிள்ள, வீட்டு வேலை முடிச்சுட்டு வந்துட்டியா? உன் பொண்டாட்டி வந்துருக்கிற போறாடா, நீ கிளம்புடா சீக்கிரமா. சரியா? போலீஸ் பந்தோபத்துல நம்ம சங்கத்துக்கு கேட்கலையே. இவர் அவர்ல என்னங்கடா என்ன யாருன்னு கேட்டீங்கல்ல? இப்ப தெரிதா நான் யாருன்னு? நெக்கலா பண்றீங்க? வாடா சார். போறான். என் சங்கத்தால் மேலே கை வச்சிட்டியா? வாடா நீ. அட சும்மாரியா, எல்லாத்தையும் மாட்டி விட்டு போயிடாதயா. எடியா வண்டியா? ஓகே சார். ஏய், நான் கௌரவ தலைவன்டா. கௌதவ வந்து நான் பார்த்தேன். சார் என்னையே கூட்டு போறீங்க சார்? கீழ இறக்கி விழுந்து வைக்க. ஐயோ, நீ வேற போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு தலைவனா? டேய் வாங்க போய் ஸ்டேஷன்ல பாப்போம். வாங்க. அருணாச்சலம், அருணாச்சலம், உன் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போகுதாப்பா. போலீஸ் பிடிச்சி போனா நான் என்ன பண்ணணும்? நான் அவனை தர முடியாச்சு. எவன் வேணாலும் பிடிச்சிட்டு போட்டோம். உன் பிள்ளை தானப்பா, நீ தானப்பா போய் கூட்டிட்டு வரணும். நான் போய் எதுக்கு கூட்டு வரணும்? அவன் என் பிள்ளைங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிலாம் நான் வாங்கிட்டு வரேன். இன்னைக்காவது ஒரு நாள் அவன் கடைக்கு போயிருக்கானா, வாங்கிட்டு வந்திருக்கானா? அவன் ஊரை சுத்துறான். அவன் ஒரு பிள்ளைய அவனை எவன் பிடிச்சிட்டு போனா எனக்கு என்ன? நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வர? இல்லப்பா. என்னப்பா அது இல்லப்பா லொல்லப்பான்னு சும்மாரு. அவனுக்கு பொறுப்பு வர்ற வரைக்கும் நான் அவனுக்காக எதுவும் பண்ண மாட்டேன். ஆமா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வராத. பேசுறீங்க.